ஸோ பிக் பாஸ்ல இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போறாங்க, அன்அஃபிஷியலோட நிலவரம் என்னவா இருக்கு, யாரை எவிக்ட் பண்றதுக்கான சேனல் தரப்போட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் ரீச் ஆகும், எனக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ கிட்டத்தட்ட அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல நிலவரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல கானா வினோத் இருக்கிறார் 24.34, கிட்டத்தட்ட 2 லட்சம் வாக்குகள். ஸோ வேற மாதிரி லீடிங்ல இருக்காருங்க. கானா வினோத்துக்கு இருக்கிற ஓட்டு வேற யாருக்குமே இல்லை. நெருங்க முடியாத அளவுக்கு கானா வினோத்துக்கான ஓட்டுகள் போய்கொண்டு இருக்கிறது. இந்த வாரம் அவருக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருக்கு, அடி வாங்கியிருக்காரு. பட் அதுக்கு அதன் மீறியும் ஓட்டு வருதுன்னா அவர் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் தான் காரணம்ன்றதை நான் பார்க்குறேன். ஸோ கானா வினோத் இன் சேஃப் ஜோன், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ரெண்டாவது இடத்துல விஜய் பார்வதி 13.55, 1,16,000 வாக்குகள். ஸோ விஜய் பார்வதிக்கும் அந்த ஒரு இது இருக்கு, அந்த சப்போர்ட் இருக்கு. அதுலேயும் பல பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதில் ரெண்டாவது மூணாவதுக்கு தான் ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ விஜய் பார்வதியும் ஸ்டில் இன் சேஃப் ஜோன். இந்த வாரம் வந்து ஒரு சில விஷயங்கள் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. அது குறிப்பாக கேரக்டரில் வாய்ஸ் எடுத்து பேசினது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது. அது ஒன்று. நெகட்டிவ்ஸும் இருக்கு, பட் அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்ததுன்றத ஹைலைட்டு. அடுத்து மூணாவது திவ்யா அவர்கள் 11.2, கிட்டத்தட்ட 96,000 வாக்குகள். ஸோ திவ்யாவோட ஓட்டு வந்து டே பை டே சரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு, இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா அவங்கள டேமேஜ் பண்றது திவ்யா தான், வேற யாருமே திவ்யாவை டேமேஜ் பண்ண வேண்டாம். தன்னை தானே டேமேஜ் பண்ணிப்பாங்க, தன்னை தானே காலி பண்ணிப்பாங்கன்றது அவங்க வாயில தான் இருக்குது பிரச்சனை. அவங்களே ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ணுவாங்க, அவங்களே கான்ட்ரடிக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. பட் இருந்தாலும் ஜெயிலில் போட்டு இதெல்லாம் பண்ணது அவங்களுக்கு ஒரு சிம்பத்தியாக தான் மாறி இருக்கும். அந்த வகையில் ஓட்டிங்ல கடைசி நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படின்றதான் பார்க்குறேன். பட் ஸ்டில் நோ திவ்யா இன் சேஃப் ஜோன், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்து விக்ரம் 9.04, 77,000 வாக்குகள். ஸோ விக்ரமும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வாரம் வாரம் நல்லாவே இருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட்டுமே ஆயிட்டு இருக்கு. இதில் குறிப்பாக விக்ரம் மேலே 2-3 அலிகேஷன் தப்பாக தான் வச்சாங்களே தவிர்த்து நியாயப்படுத்த முடியல. நியாயமாக வச்சிருந்தா கூட ஒரு டிராபேக்காக போயிருந்திருக்கும். அந்த சாவுங்கன்ற ஒரு மேட்ரு தப்பு, அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஏற்றுக்கிட்டாரு. அதை தாண்டி இவங்க டார்கெட் பண்ணுறதுலாம் அவர் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் மாறி இருக்கும், நெகட்டிவாக மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றதான் நான் பார்க்குறேன். இது ஒன்று. அடுத்து கமருதீன் அவர்கள் 8%, 68,000. ஸோ கமருதீனோட கவு தான் இப்போ ரொம்ப பரிதாப நிலத்தில் டே பை டே கீழே போயிட்டு இருக்காரு. விட்டா பாட்டம்ல போயிரும் போல. ஏன்னா ஒரு காலத்துல கமருதீன் வந்து மேல டாப் ஆஃப் த டேபிள் இருந்தாருங்க, அபிஷியல்லாம் கேள்விப்படுறப்ப. இப்போ என்னடான்னா அவருடைய ட்ராக்கை லாஸ் பண்ணி மொத்தமா அவுட் ஆஃப் ஜோன் போனி கேம் ஏதோ ஒரு மூலையில போயிட்டு இருக்காரு. அந்த ஒரு தெளிவா ஒரு சில டைம்லாம் பேசுறாரு, பட் அதை எக்ஸிக்யூட் பண்ற இடத்துல தான் பெரிய பிரச்சனையா போயிட்டு அவருக்கு ஆப்பாவே திரும்பிடுதுன்னு நான் பாக்குறேன். இது அடுத்ததாக இந்த 5 பேர் இருக்காங்களே, இந்த 5 பேர் சேஃப் ஜோனு. அந்த சேஃப் ஜோன்ல இருக்கிறது தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். என்னன்னா இந்த வாட்டி பிக் பாஸ் டீம் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிருக்காங்க. இந்த வாரம் டாஸ்கை பொறுத்தவரைக்கும் சரி, அவங்க எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காம வேற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல போயிருக்கிறதால பிக் பாஸ் டீமே பயங்கர கோவத்திலையும் வருத்தத்திலையும் இருக்காங்க அப்படின்றதான் தகவல். அதுல டிஆர்பிக்காக சில விஷயங்கள்லாம் நடக்கும். டபுள் எலிமினேஷன்ற ஒரு ஐடியாவும் இருக்கு. கண்டிப்பா இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் தான், மாற்றுக்கிறதுல 2 வாரம் சிங்கிளா போயிருக்கிறதால இந்த வாரம் டபுள் எலிமினேஷன் பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்கு. அதுல ஒரு நபரை தூக்க வேண்டும், இந்த டாப்ல இருக்கிற ஒரு நபர்ல தூக்கணும்ன்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாங்க. அந்த ஒரு நபர் அப்படின்றது யாருன்னு தெரியல. அந்த டாக்ஸ் இப்போ சோசியல் மீடியாலாம் போயிட்டு இருக்கு. அதை பேஸ் பண்ணி பல பேருமே சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆச்சான்னு தெரியல. பட் இந்த பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குன்ற தகவல் மட்டும் வந்து கொண்டு இருக்கிறது. அப்படி நாளைக்கு எதிர்பாருங்கள். அதுல இருந்து யாரு போனாலும் ஒரு பெரிய அதிர்ச்சி தான் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது, உறுதி. அடுத்து எஃப்ஜே, அமித், சாண்ட்ரா, பிரஜன், கனி அண்ட் சுபிக்ஷா இவங்க எல்லாருமே ஒரே ஜோன்ல தான் இருக்காங்க. இவங்களுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு தெரியுமா மக்கள் இருக்குது? ஜஸ்ட் 1000. அன்அபிஷியல்ல 5.77 இருந்து 5.60 வரையும் இருக்கு. டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1000 ஓட்டுகள் தான். அந்த 1000 ஓட்டுகள்ல தான் இந்த 6 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 6 பேர்ல யார் எவிக்ட் ஆவாங்கன்ற ஒரு பாசிபிலிட்டியை டிஸ்கஸ் பண்ணிடுவோமே. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் பிரஜன் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பிரஜன் கேம் பிளே இன்க்ரீஸ், அவருடைய கவ் மேலே ஏறுது, டிக்ரீஸ்லேயே போல அந்த அளவுக்கு பெருசாக நெகட்டிவுமே இந்த வாரம் பண்ணலை. ஸோ கண்டிப்பாக பிரஜன் வந்து சேஃப் ஜோனில் தான் இருப்பார், மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்ததாக இன்னொரு பக்கம் சுபிக்ஷாவுக்கும் இந்த வாரம் வந்து ஒரு நல்ல டே தான், சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் பக்காவாக இருக்காங்க. சுபிக்ஷா மேலே நெகட்டிவ் வரல. அது வந்து நாய்கள்ன்ற வார்த்தைக்கு பயன்படுத்துறாங்க, அது ஒரு மட்டும்தான். அதை தாண்டி சுபிக்ஷாவுக்கு இந்த வீக் வந்து செம பாசிட்டிவ். ஸோ சுபிக்ஷாவும் எவிக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, அப்போ ரிமைனிங் யார் இருக்கிறது? எஃப்ஜே, அமித், சாண்ட்ரா அண்ட் கனி. சாண்ட்ராவுமே சேனல் வந்து சேவ் தான் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்களை எலிமினேட் பண்ணுன்ற முயற்சியே பண்றது கிடையாது. இந்த வாரம் சாண்ட்ரா மேல பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. குறிப்பா சுபிக்ஷாக்கு எதிராக பண்ண ஆக்டிவிட்டிஸும் தாண்டி அதுதான் உங்களுடைய பெரிய குற்றச்சாட்டு. அதை தாண்டி பெரிய குற்றச்சாட்டு இல்லை. பட் சுபிக்ஷா இதுல சாண்ட்ராக்கு சேனல் ஃபேவர் பண்ணுவாங்கன்றது தோணுது. அடுத்து இருக்கிறது 3 பேருங்க, எஃப்ஜே, கனி அண்ட் அமித்.
இந்த 3 பேர்ல இருந்தா ஒரு டிக்கெட் அவுட் ஆக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். இதுல குறிப்பா கனிக்கு ஆல்ரெடி 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருச்சு. இது இந்த வாரம் தான் கனிக்கான நாளா அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. பட் கனியும் இந்த வாரம் நல்லா தான் பண்ணாங்க, பண்ணலன்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ்ஸும் பெருசா இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டவுட்லேயே இருக்கு. என்னதான் அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஓட்டில் டிஃப்ளெக்ஷன் ஆகணும்ல, அந்த டிஃப்ளெக்ஷன் ரேட்டும் இதுவுமே கம்மியா இருக்கு கனிக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். கனி எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அடுத்து எஃப்ஜேவும் டே பை டே வந்து கொஞ்சம் ஒஸ்ட், இந்த வாரமும் அவருக்கு ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அவர் வந்து சில விஷயங்கள் கொஞ்சம் இதுவா இருக்கு அப்படின்றதால எஃப்ஜே வந்து வாய்ப்பு உள்ளது மக்களே. அடுத்து அமித், இந்த வாரம் அமித்தும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ அமித் எடுத்தா இந்த கேம்ல பெரிய மாற்றங்களோ பாதிப்புகளோ இருக்காது. இதே கனி எடுத்தாலோ எஃப்ஜே எடுத்தாலும் பெரிய மாற்றங்கள் இருக்கும். ஸோ இல்லை நான் எங்களுக்கு எதுவும் வேணாம், அமித்தை தூக்கி விட்டுறலாம், பிரச்சனையே இருக்காதுன்னு தூக்கினாலும் தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல எஃப்ஜே வர்சஸ் கனி எடுத்தா ஒரு சென்சிட்டிவா இருக்கும், ஒரு கொஞ்சம் நிறைய பேர் பேசு பொருளாக மாறுவாங்க அப்படின்றது யோசிச்சாங்கன்னா கனி இல்லை எஃப்ஜே எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ கனி எலிமினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியா இருக்குதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.